ஓகே, இப்போ யூசர் கிட்ட இருந்து அவரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்கணும். என்ன வாங்கலாம்? சோ நானு மாரிஷ், நீ சொல்லுப்பா. நீ சொல்றத நான் அப்படியே டைப் பண்ணுவேன். யூசர் கிட்ட இருந்து யூசரோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வாங்கணும். வாட் ஷுட் ஐ டைப்? சார் கேக்குதா சார்? எஸ் சார் ஃபர்ஸ்ட் நேம்னு போட்டு ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டுன்னு போட்டு இது பண்ணலாம்ல சார்? நீ சொல்லு, நான் டைப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு என்டர் த ஃபர்ஸ்ட் நேம். கரெக்டா? இல்ல சார், பிராக்கெட் போடணும் சார். பிராக்கெட் போட்டு கொட்டேஷன் போடணும் சார். சார் இன்புட் போடணும். இருங்க, ஒருத்தருக்கு தான் சான்ஸ். ஓகே, கரெக்டாப்பா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் இன்புட் போட்டு இது பண்ணணும் சார். ஓகே, நான் என்ன சொன்னேன்? நீ சொல்றத அப்படியே டைப் பண்ணுவேன்னு சொன்னா இல்லையா? ரைட், சரி. இங்க லாஸ்ட் நேம்னு போடணும் சார். ஈக்குவல் டு இன்புட் பிராக்கெட் டபுள் கோட் என்டர் த லாஸ்ட் நேம். ஓகே, என்டர் த ஃபர்ஸ்ட் நேம், என்டர் த லாஸ்ட் நேம். யூசர் கிட்ட இருந்து 2 இன்புட் வாங்க போறோம். பிரிண்ட் பண்ணும்போது இப்போ நான் சப்போஸ் என் நேம் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, கண்ணன் தேவராஜன் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஹாய் கண்ணன் ஸ்பேஸ் தேவராஜன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? அத எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? பிரிண்ட் ஹாய்ன்னு போடணும் சார். அதுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ் போடணும் இல்லையா? ஆமா சார். ஹாய் போட்டு என்ன பண்ணணும்? கமா போடணும்ல சார். ஓகே, கமா போட்டு இது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஓகே, பிராக்கெட்ல கொடுக்கணும் சார். அதுக்கு பேர் என்ன? அந்த பிராக்கெட்டுக்கு பேர் என்ன? இது வர மாட்டேங்குது. பிரேசஸ் சார். கர்லி பிரேசஸ். ஓகேவா? இதுக்கு பேரு. இதுக்காக தான் நான் உங்களை பேச சொல்றது. தெரியும், நமக்கு மைண்டுக்கு எல்லாமே தெரியும், ஆனா அந்த வார்த்தை டக்குன்னு வராது. ஓகே, கர்லி பிரேசஸ். இது உங்க நோட் புக்ல நோட்ஸ்ல இருக்கணும். நான் ஸ்கொயர் பிராக்கெட், கர்லி பிரேசஸ், பேராந்தசிஸ் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா? உங்க நோட்ஸ்ல இது இருக்கணும். ரைட். எங்கப்பா போடணும் கர்லி பிரேசஸ்? ஓபன் கர்லி பிரேசஸ் எங்க போடணும்? ஃபர்ஸ்ட் நேமுக்கு முன்னாடி சார். ஓகே, அடுத்து லாஸ்ட் நேமுக்கு அங்க ஃபர்ஸ்ட் அடுத்து முன்னாடி சார். அது ஃபர்ஸ்ட் நேமுக்கு லாஸ்ட் சார். லாஸ்ட் நேமுக்கு லாஸ்ட். கரெக்ட்டா சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் நேமுக்கு அடுத்து என்ன பண்ணனும்? ஓபன் கர்லி பிரேசஸா இல்ல க்ளோஸ்? கரெக்ட்டா சொல்லணும் இல்லையா? நான் வந்து இப்போ கம்ப்யூட்டர், நீ சொல்றத தான் நான் போடுவேன். நீ தப்பா சொன்னீனா நான் தப்பா தான் போடுவேன். ரன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? எல்லாம் கரெக்ட்டா நீ சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கேனா? ரன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, ரைட். என்னப்பா வரலையாப்பா? தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கப்பா எனக்கு. ஐ எம் கம்ப்யூட்டர். நான் கரெக்டா தான் வேலை பார்த்திருக்கேன், நீ தான் தப்பா சொல்லியிருக்க. என்ன பண்ணலாம்? சார் இந்த லாஸ்ட் டபுள் கோட்டேஷன் இருக்குல்ல சார், லாஸ்ட் நேமுக்கு அடுத்து அது ஹாயோட முடிச்சா மாறுமா சார்? ஓகே, இது ஹாயோட முடிச்சா மாறுமா? எந்த டபுள் கோட்ஸ்பா? இதுவா? ஆமா சார். ஓகே, சரி. இங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். யாரு? சுரேஷ் அண்ட் சந்தோஷ் சார். ஓகே, சந்தோஷ் கிட்ட கேளு. சந்தோஷ் இல்ல, சந்தோஷ் பேசி எனக்கு தெரியும். சுரேஷ் கிட்ட கேளு, என்ன பண்ணலாம்னு கேளு. ஃபார்மேட்டட் பிரிண்ட் பண்ணனும். கேளுப்பா, சுரேஷ் கிட்ட கேளுப்பா. ஃபார்மேட்டட் பண்ணனும். அதுக்கு என்ன பண்ணனும்? ஃபார்மேட்டட் பிரிண்ட் பண்ணனும். அதுக்கு தான் என்ன பண்ணனும்? நீ சொன்னேன்னா நான் டைப் பண்ணுவேன். முன்னாடி F போடணும். எதுக்கு முன்னாடி? ஹாய் டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி F போடணும். ஓகே, மாரிஷ்
எஸ் சார். ஏன் போடுறோம் எஃப் ஏன் போடுறோம்? ஃப்ளோட் ஃபார்மேட்டட் பிரிண்டரா? ஃபார்மேட்டட் இதுக்கு தானே சார். ஓகே, கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீ சுரேஷ் கிட்ட இது ஏன் போடுறேன்னு கேக்குற. சுரேஷ் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அடுத்த கிளாஸ்ல என்கிட்ட வந்து சொல்றேன். ஓகே, இது உங்க 2 பேருக்குமே ஹோம்ஒர்க். ஓகே சார். ஓகே சார். இந்த ஹோம்ஒர்க்ல சந்தோஷம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகே சார். ஓகே, சோ நம்மளும் வளரணும், நம்ம ஃப்ரெண்டும் வளரணும். ஓகே, இப்ப கரெக்டா வருதா? வருது சார். இப்போ என்னோட எக்ஸாம்பிள்ல இப்ப நான் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் ஆரம்பிக்க போறேன். ஓகே, இது வந்து நான் ஃபார்மேட்டட் பிரிண்டிங் பிரிண்ட் பண்ணும்போது ஓகேப்பா மியூட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நான் ஃபார்மேட்டட் பிரிண்டிங் ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ண பிரிண்ட் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் எடுக்க போற எக்ஸாம்பிள்ல எனக்கு ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணிலாம் பிரிண்ட் பண்ண வேண்டாம். இன்ஸ்டெட் நான் ஸ்ட்ரிங்கையே நான் வேற ஒரு ஸ்ட்ரிங்கா நான் மாத்த போறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த பிரிண்ட் நான் எடுத்துடுறேன். சரி, பிரிண்ட் நான் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம டைப் பண்ணுவோம். இப்ப வந்து சிட்டி ஈக்குவல் டு சென்னை பிரிண்ட் சிட்டி. இப்ப யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கேன். யூசர் வந்து சென்னை சிட்டி வந்து சென்னைன்னு கொடுத்துருக்காரு. நான் அந்த இன்புட்லாம் யூசர் கிட்ட இருந்து வாங்காம நான் டைரக்டா ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன். ஓகேவா? நான் இங்க யூஸ் பண்ண வேர்டு வந்து ஹார்ட் கோட். ஹார்ட் கோட்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்காம ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு நம்பரோ ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம அப்படியே கொடுக்கறது தான் வந்து ஹார்ட் கோடிங். ஓகேவா? சோ இப்போ நான் இங்க ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன். நான் கொடுத்துருக்கிறது கரெக்டா? நான் இப்ப இங்க பிரிண்ட் சென்னைன்னு கொடுத்துருக்கேன். சென்னைன்னு பிரிண்ட் ஆகும். இதுல ஏதாவது மாத்தணுமா? இல்லனே, கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா இருக்கா? வேற ஏதாவது மாத்தணுமா? யோசிச்சு சொல்லுங்க. நோ சார். சோ சென்னைன்றது ஒரு சிட்டியோட பேரு இல்லையா? இதுல ஏதோ ஒண்ணு மாத்தணும். ஏதோ ஒண்ணு மாத்தணும். பிரிண்ட் பண்ணும் போது என்ன மாத்தணும்? சென்னைன்னு பேப்பர்ல எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? இதுல ரெண்டு இதுல ஏதோ ஒண்ணு. ஓகே, சோ நேம் ஆஃப் a city, நேம் ஆஃப் a person, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போடணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போடணும் இல்லையா? அப்போ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறீங்க. இன்புட் என்டர் சிட்டி நேம். யூசர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? யூசர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல கொடுக்கலாம், ஃபுல்லா வந்து லோயர் கேஸ்ல கொடுத்துடலாம், கேப்ஸ் லாக் ஆன்ல இருந்து ஃபுல்லா அப்பர் கேஸ்ல கொடுத்துடலாம். ரைட், ஓகே. இப்ப நித்யா, நான் சொன்னது லோயர் கேஸ்னு ஒன்னு சொன்னேன், அப்பர் கேஸ்னு ஒன்னு சொன்னேன். வாட் ஆம் ஐ ரெஃபரிங் டு? லோயர் கேஸ்னா ஃபுல்லா ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கும், அப்பர் கேஸ்னா ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கும் சார். ஓகே, சோ கோயிங் ஃபார்வர்ட் நான் வந்து இப்போ ப்ரோக்ராமிங்ல கேஸ் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரான்றத குறிக்கும். லோயர் கேஸ் அப்படின்னா ஸ்மால் லெட்டர், அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர். இந்த வேர்டு இப்பதான் நீங்க முத தடவை கேக்குறீங்க அப்படின்னா பேப்பர்ல நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, லோயர் கேஸ்னா ஸ்மால் லெட்டர்ஸ், அப்பர் கேஸ்னா கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, that's what it means. So enter a city name. இப்போ இந்த மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, thank you. So இப்போ இது கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆகணுமா, ஃபுல்லா கேபிட்டல் ஆகுமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இல்லையா? சோ இப்போ சிட்டின்ற வேரியபிளை நான் ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். சிட்டி டாட் வச்சோன்னே இங்க நிறைய காட்டுது பாத்தீங்களா? இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். இப்போ சிட்டி டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் இதை பிரிண்ட் பண்ண போறேன். இந்த கேபிட்டலைஸ் மேல வச்சீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்றத சொல்லும். ரிட்டர்ன் அ கேபிட்டலைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். மோர் ஸ்பெசிபிகலி மேக் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஹாவ் அப்பர் கேஸ்
அண்ட் த ரெஸ்ட் லோயர் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் அப்பர் கேஸ், அதாவது ஸ்மால் கேபிட்டல் லெட்டர், மற்ற லெட்டரை லோயர் கேஸ் மாறும். அதுதான் சொல்லுது இல்லையா? இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். நான் வந்து இப்ப தெரியாதனமா என்னோட கேப்ஸ் லாக் ஆன்ல இருக்கு, நான் எல்லாமே கேபிட்டல்ல கொடுத்துட்டேன். கரெக்டா பிரிண்ட் ஆகுது சென்னை. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணும் போது என்னோட கேப்ஸ் லாக் ஆஃப்ல இருக்கு, நான் எல்லாத்தையும் நான் ஸ்மால்ல போட்டேன். ஸோ சிட்டி நேம் சென்னை. எவ்வளவு ஈஸியா இருக்கு. இது ஸ்ட்ரிங் ஆபரேஷன். என்ன பண்ணிருக்கோம், இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு மீனிங்ஃபுல் நேமா கொடுக்குறேன், கேபிட்டலைஸ்ட் சிட்டி. இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோமா, சிட்டி நேம் இன் கரெக்ட் கேஸ். ஸோ இதுதான் கரெக்டான கேஸ் இல்லையா? சென்னை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கணும், ரிமைனிங்லாம் ஸ்மால்ல இருக்கணும். இது கரெக்டான கேஸ். ஓகே, நான் இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து சிட்டி டாட், இப்போ இந்த சிட்டி நேம் நான் என்டர் பண்ணிருக்கேன்ல, இதுல வந்து எத்தனை கேரக்டர் நான் கொடுத்துருந்தேன்? சென்னைனா எத்தனை கேரக்டர் இருந்தது? 7. 7. CHENNAI 7 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 7 கேரக்டர்ஸ் இருக்குன்றத நான் எப்படி கவுண்ட் பண்றது? கையை விட்டு நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம், பட் கம்ப்யூட்டர்ல நம்ம எப்படி கவுண்ட் பண்றது? அதுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சார், கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். வெரி குட். சோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் அந்த சிட்டி நேம் நான் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? சிட்டி இஸ், இதை நான் ஒரு வேரியபிள்ல வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு இந்த சிட்டின்ற வேரியபிள் இருக்கு இல்லையா, டாட் கவுண்ட். சிட்டி டாட் கவுண்ட். ஸோ முன்னாடி வந்து இந்த கேபிட்டலைஸ்னு ஒன்று பார்த்தோம். கேபிட்டலைஸ் வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல் ஆக்கும், ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல் ஆக்கும். இந்த சிட்டி டாட் கவுண்ட்னா இந்த சிட்டின்ற வேரியபிள்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கு, அதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அதை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஓகே, அதை பிரிண்ட் பண்ண போறோம். இப்ப ரன் பண்ணுவோம். சிட்டி நேம் சென்னை. என்னப்பா இது, கவுண்ட் வந்து எரர் சொல்லுது. ஓ, எதை கவுண்ட் பண்ணணும்னு சொல்லணுமோ? ஓகே, இது ஆக்சுவலி கவுண்ட்ன்றது வந்து உள்ள ஏதோ ஒரு ஆல்பபெட் கொடுத்து அந்த ஆல்பபெட் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு கவுண்ட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் தப்பான எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன், பட் இது கவுண்ட் என்ன பண்ணுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். கவுண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா, கொடுத்துருக்க வேர்டுல ஏதாவது ஒரு லெட்டர் நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில என் எத்தனை தடவை இருக்கு? 2 தடவை இல்லையா? சோ நான் இப்ப என் இந்த சென்னைன்னு கொடுத்துட்டு நான் என்னன்னு கொடுத்துட்டேன்னா இட் வில் பிரிண்ட் 2. என்ன இது ரன் ஆக மாட்டேங்குது? ஸ்டாப் ரைட்டிங் டு ஃபைல். ஓகே, enter a city name. So number of characters, so இது actually wrong. number of characters கிடையாது, அந்த specific n வந்து 2 times வந்திருக்கு. இப்போ n-க்கு பதிலா i நான் கொடுக்குறேன் அப்படின்னா i வந்து 1 time தான் இருக்கு இல்லையா? so சென்னை i வந்து 1 time தான் இருக்கு. so இன்னொன்னு வந்து நான் இப்போ i வந்து 1 2 3 4 times நான் கொடுத்துருக்கேன். 4 தடவை i வந்திருக்கு இல்லையா? இந்த கவுண்ட்னா உள்ள இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல இந்த கொடுத்துருக்க கேரக்டர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றதுக்கு கவுண்ட். ஓகேவா? ஆனா இனிஷியலா நான் என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன்?
இந்த சிட்டின்ற இந்த சிட்டில எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா நம்ம அதை பண்ணல. அப்போ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கிடையாது, இது நம்பர் ஆஃப் ஐன்னு வச்சுக்குவோம். நம்பர் ஆஃப் ஐன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிட்டி டாட் லென்னா கவுண்டா, சாரி இப்படி போடணும். லென் ஆஃப் சிட்டி, லென்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள சிட்டின்ற வேரியபிளை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த லென் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் சொன்னோம்னா அது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும். பிரிண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா என்டர் சிட்டி நேம் சென்னை. ஸோ இதுல 7 கேரக்டர்ஸ் இருக்கு, அதனால 7ன்னு பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ கிவன் சிட்டி நேம்ல 7 கேரக்டர்ஸ் இருக்கு, 7ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே ரைட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க போடுறேன். சிட்டி ஈக்குவல் டு ஜஸ்ட் ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஆர்த்தி இருக்கியாமா? சார் ஓகே, இது என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன்? ஜஸ்ட் இந்த ஒரு 3 லைன் சிட்டி ஈக்குவல் டு 10ன்னு ஒரு நம்பர் நான் போட்டிருக்கேன், என்ன பிரிண்ட் ஆகும்? 2 hours. சும்மா கெஸ் பண்ணு, என்ன என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிற? 2ஆ? ஓகே ரைட், 2 பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். யார்கிட்ட கேட்போம்? தர்ஷன். ஆ என்ன என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன சொன்னேன் கவனிக்கல சார், இன்னொருத்தர் சொல்லுங்க சார். ஓகே ரைட். இந்த 3 லைன் நான் எக்ஸிக்யூட் பண்றேன், என்ன பிரிண்ட் ஆகும்னு கேக்குறேன். ஓகே பூர்ணா, பூர்ணா பேசி நான் இது வரைக்கும் கேட்கல. பூர்ணா சார் என்ன பிரிண்ட் ஆகும்? எத்தனை கேரக்டர்ஸ்? அதான் என்ன பிரிண்ட் ஆகும்? அவுட்புட் ஒன்று தான் பிரிண்ட் ஆகும் இல்லையா? என்ன அவுட்புட் வரும்? 2. சரி, நீயும் 2 தான் சொல்ற. ஓகே சரண்யா சார் என்ன வரும் அவுட்புட்? எரர்னு நினைக்கிறேன் சார். ஓகே, ஏமா அப்படி நினைக்கிற? சார் நம்ம ஸ்ட்ரிங் தானே சார் கொடுக்குறோம், இது நம்ம இன்டீஜரா கொடுக்கறனால எரர்னு நினைக்கிறேன். ஓகே சக்திவேல், வாட் டு யூ திங்க்? டூன்னு நினைக்கிறேன் சார். ஓகே நீயும் 2ன்னு நினைக்கிற. ஓகே, இது வரைக்கும் என்கிட்ட பேசாதது வேற யாரு? கௌதம். கௌதம் சார் எரர் தான் வரும் நினைக்கிறேன் சார். ஓகே ரூபன், நீயும் எரர் தான் நினைக்கிற இல்லையா? ஆமா சார், எரர் தான் சார். ஓகே ரைட். ஸோ லெங்க்த்ன்னு நம்ம பார்க்கும்போது இப்போ சிட்டி சென்னைன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சென்னை. ஸோ இனிஷியலா நான் ஸ்ட்ரிங்னு சொல்லும் போது என்ன சொன்னேன்? ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். கேரக்டர் அப்படின்றது ஒரு ஆல்பபெட்டா இருக்கலாம், ஒரு நம்பரா இருக்கலாம். எனிதிங் தட் இஸ் கிவன், anything that starts with single quotes end with single quotes, இல்லனா starts with double quotes end with double quotes. அது ஆல்பபெட்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்பரா இருக்கலாம், ஆல்பா நியூமரிக்கா இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டரா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ சென்னை அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு. சின்னு ஒரு கேரக்டர், ஹெச்னு ஒரு கேரக்டர், ஈன்னு ஒரு கேரக்டர், என்னன்னு ஒரு கேரக்டர், என்னன்னு ஒரு கேரக்டர், ஏன்னு ஒரு கேரக்டர், ஐன்னு ஒரு கேரக்டர், மொத்தம் 7 கேரக்டர் இருக்கு. ஆனா ஒரு நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் நாட் கேரக்டர்.
இல்லையா? இப்ப இந்த 10 அப்படின்னு சொன்னா 10ன்றது கேரக்டர் கிடையாது, இட்ஸ் அ நம்பர். ஒரே நம்பர் தான். அது 2 நம்பரா ஒரு நம்பரா? ஒரே நம்பர் தான். 10ன்றது ஒரு நம்பர் தான். 2 டிஜிட் இருக்கு, ஆனா 10ன்றது ஒரு நம்பர் தான் இல்லையா? 10 வந்து பிரிக்க முடியாது. 1,0 அப்பெல்லாம் பிரிக்க முடியாது கம்ப்யூட்டர்ல. சோ 10ன்றது நம்பர்ன்றது ஒரே நம்பர். ஆனா ஸ்ட்ரிங்னு சொல்லும் போது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், ரைட்? சோ இது பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் எரர் தான் வரும். இந்த 3 லைன் எரர் தான் வரும். ஏன்னா இந்த சிட்டின்ற வேரியபிள் இப்போ நம்பர் வேரியபிளா ஆயிடுச்சு. இட்ஸ் இன்டீஜர் வேரியபிள். இன்டீஜருக்கு லெங்த் கண்டுபிடிக்க முடியாது. இந்த லென்த் ஃபங்க்ஷன் லெங்த் கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஆனா லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லெங்த் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லும் போது கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்பர் இஸ் அ நம்பர், அவ்வளவுதான். கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஸ்ட்ரிங்ன்றதுதான் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்பர் இஸ் அ நம்பர், அதுல எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஸோ லென்னு நம்ம சொல்லும் போது அது ஒரு கலெக்ஷனுக்கு தான் யூஸ் ஆகும். கலெக்ஷன் ஆஃப் சம்திங், அரே, லிஸ்ட், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். நம்பருக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்பருக்கு யூஸ் பண்ணோம்னா யூ வில் கெட் எரர். சொல்லுதா? ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் இன்ட் ஹேஸ் நோ லென்த். ஸோ இன்டீஜருக்கு அது பண்ண முடியாது. இதுவே வந்து இந்த சிட்டின்றத நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த மேல இருக்கிற சிட்டியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, யூசர் இன்புட்டா கொடுத்த சிட்டியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப போட்டோம்னா 7 வரும். இப்ப போட்டா 7 வரும். எஸ் சந்தோஷ். இன்டீஜர் ஸ்ட்ரிங்கா வாங்கினா வருமாண்ணா? இன்டீஜரஸ் ஓகே. இப்போ சிட்டி ஈக்குவல் டு, சரி நீ சொன்ன மாதிரியே நான் போட்டுறேன். ஓகேவா? இங்க நான் போடல, சென்னைக்கு பதிலா 10ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 2. இது கொடுக்கலாம், இது பாசிபிள். ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது இன்புட் வந்து ஸ்ட்ரிங்கு, நான் அதை இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணல. ஸோ நான் அதை ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கும் போது ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். ஸ்ட்ரிங்ல வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், இதோட காம்பினேஷன்ஸும் இருக்கலாம் இல்லையா? அதனால நீங்க நம்பர் அந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். கேரக்டர் போடுங்க, ஒரு நேம் போடுங்க, ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி அப்படியே போடுங்க, எல்லாமே ஸ்ட்ரிங் தான். எனி கொஸ்டின்ஸ்? ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சிட்டி ஈக்குவல் டு மதுரை. இப்போ இத கேபிட்டலைஸ் பண்ணுவோம். கேபிட்டலைஸ் இல்ல, ஃபுல்லா அப்பர் கேஸ்ல போடுவோம். அப்பர் கேஸ் ஈக்குவல் டு சிட்டி டாட், இங்க டாட் வச்சீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? இதுல அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த அப்பர் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும்னா கொடுத்துருக்க லோயர் கேஸ அப்பர் கேஸா கன்வெர்ட் ஆயிரும். லோயர் கேஸ்னு கிடையாது, கொடுத்துருக்க கேஸ் என்னவா இருக்குன்றது பிரச்சனையே கிடையாது. கொடுத்துருக்கிறது லோயர் கேஸா இருந்தாலும் சரி, அப்பர் கேஸா இருந்தாலும் சரி, கேபிட்டல் கேஸா இருந்தாலும் சரி, எனி கேஸ் அது வந்து அப்பர் கேஸா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஃபைன். சிவரஞ்சனி, இப்போ நான் கொடுத்துருக்க இன்புட்டே நான் கேபிட்டலா கொடுத்துருக்கேன், என்ன ஆகும்? எரர் வருமா, ரன் ஆகுமா, என்ன நடக்கும்? கொடுத்துருக்கிறதே நான் கேபிட்டலா கொடுக்குறேன். சார் ரன் ஆகும் சார். ஓகே, எரர் வருமா, என்ன அவுட்புட் வரும்? நோ சார், மதுரை வந்து கேப்ஸ்லே வரும் சார். ஓகே பூர்ணா, அவங்க சொன்னது கரெக்டா? என்ன சார்? இப்ப அவங்க சொன்னது கரெக்டா?
கரெக்ட் சார். ஓகே. சுரேஷ், அவங்க சொன்னது கரெக்டா? கரெக்ட் தான் சார். ஓகே, ரைட். கரெக்ட் தான். ஸோ எந்த கேஸ்ல இருந்தாலும் சரி அவுட்புட் வந்து நமக்கு அப்பர் கேஸ்ல வரும். இது இப்படி கூட இருக்கலாம். ஓகே, எந்த கேஸ்ல வேணா இருக்கலாம், அவுட்புட் வந்து அப்பர் கேஸ்ல இருக்கும். சரியா? இதுவே லோயர் கேஸ் அப்படின்னா இந்த மாதிரி லோயர் போட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ லோயர் கேஸ் ஆயிடும். இதுவே வந்து கேபிட்டலைஸ் அப்படின்னு போட்டோம்னா கேபிட்டல் கேஸ் வந்துரும். எனி கொஸ்டின்ஸ்? எஸ் ஹரி. சார் இப்போ நாங்க கவுண்ட்னு பார்க்கும்போது அதுக்குள்ள நாங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம் பிராக்கெட்ஸ்குள்ள. இப்போ கவுண்ட்னு போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பிராக்கெட் வருது இல்லையா, அந்த பேரந்தசிஸ்குள்ள நாங்க டிஃபைன் பண்ணோம் எது கவுண்ட் எவ்வளோ, இந்த பர்டிகுலர் லெட்டர் எவ்வளோ. இப்போ கேபிட்டலைஸ் அப்பர் லோவர், அதுக்கப்புறமா இந்த லென்த், சாரி நாட் லென்த் பட் அப்பர் லோவர், அப்புறமா கேபிட்டலைஸ்ன்னு பார்க்கும்போது பிராக்கெட்குள்ள நாங்க எதுவுமே போட மாட்டேங்கிறோம். கேபிட்டலைஸ் அப்புறமா வருது இல்லையா அந்த பேரந்தசிஸ். ஓகே, சோ இதுக்குள்ள நான் இப்போ இந்த கேபிட்டலைஸ்க்குள்ள ஓபன் பராந்தசிஸ் க்ளோஸ் பராந்தசிஸ் நான் போட்டிருக்கேன். உள்ள எதுவுமே நான் கொடுக்கல. ஆனா பிரிண்ட்டுக்கும் நான் ஓபன் க்ளோஸ் பராந்தசிஸ் போட்டிருக்கேன். உள்ள ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கேன். ஏன்? அதானே? ஆமா சார். ஓகே, சோ இது வந்து பராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து டபுள் கோட்ஸ், ஐ மீன் ஓபன் க்ளோஸ் பராந்தசிஸ் இருந்ததுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஒரு நேம் போட்டு ஓபன் க்ளோஸ் பராந்தசிஸ் இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன். அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு கொடுத்தோம்னா அது பராமீட்டர்னு அர்த்தம். ஓகே, சோ கேபிட்டலைஸ்க்கு பராமீட்டர் தேவை கிடையாது, பிரிண்ட்டுக்கு பராமீட்டர் வேணும். ஓகேவா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் கேக்குறேன். ஓகே, அதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எனக்கு ஆன்சர் கிடைக்குமா? இல்ல நான் அது கூட வேற ஏதாவது சேர்த்து கேட்கணுமா? இல்ல நீங்க கேக்குற क्वेश्चन ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் கிடைக்கும். பட் இன்புட் வந்துட்டு தெரியாது, அவங்க லோவர் கேஸ்ல போடுவாங்களா அப்பர் கேஸ்ல போடுவாங்களா? அது ஓகே ஃபைன். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் கிடைச்சிரும்ல. நான் கேட்ட கேள்வி கிளியரான கேள்வி, அதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா? ஆமா, கரெக்ட். ஓகே, இப்போ கடையில போய் 2 கிலோ வாங்கிட்டு வான்னு சொல்றேன். ஓகே, இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் क्वेश्चन இல்லையா? இல்ல சார், என்ன வாங்கணும்னு டிஃபைன் பண்ணல. என்ன வாங்கணும்ன்றது சொல்லணும் இல்லையா? ஆமா, அது பராமீட்டர். கடையில போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றது ஆக்ஷன். என்ன வாங்கணும், எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும்ன்றது பராமீட்டர். ஓகே சார். கடையில போய் வாங்கிட்டு வான்னா கடையில இருக்கிற எல்லாமே வாங்கலாம் இல்லையா? என்ன வேணா வாங்கலாம். அப்போ முட்டை 10 அப்படின்னா 10 முட்டை வாங்கணும். அரிசி 25 அப்படின்னா அரிசி 25 கிலோ வாங்கணும் இல்லையா? ஆப்பிள் 1 kg. ஸோ தட் பிகம்ஸ் பராமீட்டர். என்ன பொருள் வாங்க போறோம், என்ன குவான்டிட்டி வாங்க போறோம், ரைட்? கரெக்ட். இப்ப கவுண்ட் வந்து அதேதான். இப்போ சிட்டி டாட் கவுண்ட் இருந்ததுல, கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா கொடுத்துருக்க ஆல்பபெட் எத்தனை தடவை வருது அப்படின்றத கவுண்ட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஐன்ற ஆல்பபெட் எத்தனை தடவை வருது அப்படின்றத கவுண்ட் பண்ண போகுது. அப்போ அதுக்கு சிட்டி நேம் ஒண்ணு வேணும், எந்த ஆல்பபெட்டை கவுண்ட் பண்ண போறோம்ன்றது வேணும் இல்லையா? கரெக்ட். சிட்டில எந்த ஆல்பபெட்டை கவுண்ட் பண்ண போறோம், ஏவா பியா சியா டியா, என்ன கவுண்ட் பண்ண போறோம், அதனால ஒரு இன்புட் கொடுக்கிறோம். இது பராமீட்டர். கவுண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு உள்ள வந்து ஒரு ஸ்ட்ரிங் பராமீட்டர் கொடுத்துருக்கோம். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே சார். வெரி குட் கொஸ்டின். வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? சார். ஓகே, சோ இதுக்கு அவுட்புட்டும் நம்ம பார்த்துடலாம். count of a equal to this print count of a. சோ நான் சில டைம் பிரிண்ட் போடும் போது இந்த ஃபார்மேட்டட் பிரிண்ட் எல்லாம் போடாம டைரக்டா வேரியபிள் நேம் போட்டுருவேன். ஏன் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த முன்னாடி ஃபார்மேட்டிங் பிரிண்ட் போடாமையே
என்ன பிரிண்ட் பண்றேன்றது உங்களுக்கு தெரியும்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க ஹோம்ஒர்க்ல இந்த மாதிரி போடக்கூடாது. உங்க ஹோம்ஒர்க்ல ப்ராப்பரா அவுட்புட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா நம்ம எப்படி ஃபார்மேட்டட் பிரிண்ட் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பிரிண்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு புரியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நான் டைரக்டா வேரியபிள பிரிண்ட் பண்றேன். நீங்க வேரியபிள்ல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண கூடாது. போன கிளாஸ் வரைக்கும் ரெகுலரா எப்படி பிரிண்ட் பண்ணுமோ அப்படிதான் பிரிண்ட் பண்ணணும். இன்புட் எல்லாமே யூசர் கிட்ட இருந்து தான் வாங்கணும். எனக்கு இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு எப்படி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னு தெரியும்ட்டு இல்லையா? உங்களுக்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது இப்ப 10 படி ஆயிடுச்சு. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீங்க போடுவீங்க. அதனால நான் இன்புட்டுக்கு வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் நான் போடல. கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி நான் நிறைய போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஆனா நீங்க உங்க ப்ரோக்ராம்ல போடும்போது இன்புட் ஸ்டேட்மெண்ட்டோட தான் போடணும். இப்படி போடக்கூடாது. ரைட். மதுரைன்னு போட்டேன். இப்ப கவுண்ட் ஆஃப் ஏன்னு போட்டிருக்கேன். நித்யா என்னமா அவுட்புட் வரும்? 2 வரும் சார். 2 வரும். ஓகே. காயத்ரி என்ன அவுட்புட் வரும்? மதுரை எல்லாமே அப்பர் கேஸ்ல வரும் சார். அடுத்து 2 வரும் சார். 2 வரும். ஓகே. நான் இது ரெண்டாவது ஒண்ணு மட்டும் தான் நான் கேட்கிறேன். 2 வரும். ஓகே. ஆர்த்தி சொல்லுமா? 1 வரும் சார். 1 வரும். என்னப்பா ஆர்த்தி மட்டும் வேற சொல்றாங்க? ஓகே. சிவரஞ்சனி சார் என்ன அவுட்புட் வரும்? சார் 1 தான் சார் வரும். 1 வரும். ஓகே. ஸ்ரீலதா? ஸ்ரீலதா, பிரியதர்ஷினி சொல்லுங்க. ஸ்ரீலதா சார் அது அப்பர் கேஸ், இது லோயர் கேஸ். ஓகே. என்ன அவுட்புட் வரும்? அவ்வளவுதான். ஏதோ ஒரு நம்பர் 0 1 2 3 5 4 6 எனிதிங் என்ன வரும்? எரரா சார்? எரர். ஓகே. என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன்னா நீங்க ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும். அதுதான் கான்ஃபிடன்ஸ். இன்டர்வியூவர் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும் போது இன்டர்வியூவர்கிட்ட நீங்க திரும்ப கொஸ்டின் கேட்க கூடாது. ஓகே. இப்ப யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணா? ரூபனா? என்ன? 1 தான் சார் வரும். 1 தான் வரும். ஓகே. ரைட். இப்ப 2ன்னு ஆன்சர் சொன்னீங்க இல்லையா? ஏன் 1 வந்துச்சு, ஏன் 2 வரல? சார் மதுரையில ஒரு ஏ வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு, இன்னொரு ஏ வந்து லோவர் கேஸ்ல இருக்கு சார். நம்ம கவுண்ட் பண்ண சொன்னது லோவர் கேஸ் ஏ, அதனால 1 வந்திருக்கு. ஓகே. ரைட். சோ இப்ப நார்மலா நான் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல மதுரையில எத்தனை ஏ இருக்குன்னு நான் கேக்குறேன். ப்ரோக்ராம மறந்துருங்க. நார்மலா நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல எத்தனை ஏ இருக்குன்னு கேக்குறேன். என்ன சொல்லுவீங்க? 2 சார். 2 இல்லையா? சரி ரூபன் சொல்லுப்பா. ஐ வில் கிவ் யூ சான்ஸ். சார் இப்போ வந்து நம்ம வந்து கவுண்ட் ஆஃப் ஏன்னு சொல்ற போது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது சிட்டி டாட் கவுண்ட் ஏன்னு தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கேபிட்டலைஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மதுரையில் உள்ளது வந்து லோவர் கேஸ் ஆகி டபுள் ஏன்னு வரும், ஸ்மால் ஏன்னு. நம்ம சிட்டியில வந்து கவுண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்மால் கேஸ்ல உள்ள ஏ தான் கவுண்ட் ஆகும், அப்பர் கேஸ்ல உள்ளது எடுக்காது. வேரியபிள் நேம்ஸ் தான் வேற மாதிரி இருக்கும், அதில் குழம்பிக்க கூடாது. எஸ் ரைட். ஸோ நான் வேரியபிள் இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ணல. அதனால இந்த வேரியபிள்ல என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கும். இந்த வேரியபிள்ல ஸ்மால் ஏ 1 தான் இருக்கு, இன்னொன்னு இருக்கிறது கேபிட்டல் ஏ. ஆனா நார்மலா நான் இப்போ உங்ககிட்ட இங்கிலீஷ்ல மதுரை அதுல எத்தனை ஏ இருக்குன்னு கேட்டா 2 ஏ இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? என்கிட்ட கேட்பீங்களா மதுரை வந்து நீங்க கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறீங்களா ஸ்மால் லெட்டர்ல எழுதுறீங்களா, அதுல ஒரு ஏ ஸ்மால் எழுதுறீங்களா 2 ஏவும் ஸ்மால் எழுது, அந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்பீங்களா? இல்ல சார். இல்ல. மதுரையில எத்தனை ஏ இருக்குன்னா 2 ஏ, அவ்வளவுதான். என்கிட்ட பதிலுக்கு வந்து நீ கேபிட்டல்ல கொடுத்தியா ஸ்மால்ல கொடுத்தியா மிக்ஸ் பண்ணி கொடுத்தியா அந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டீங்க இல்லையா? அப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு சிட்டி நேம் இன்புட்டா வாங்க போறீங்க. அதுல ஏ வந்து எத்தனை தடவை இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண போறீங்க. ஓகே. அது கேபிட்டல் ஏவா இருக்கலாம் ஸ்மால் ஏவா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். அதை கவுண்ட் பண்ணணும். இதுதான் ஹோம்ஒர்க். ஓகேவா? யூசர் எந்த கேரக்டர்ல எப்படி எந்த கேசிங்ல வேணா கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம், ஃபுல்லா
கேப்ஸ்ல கொடுக்கலாம், ஃபுல்லா ஸ்மால்ல கொடுக்கலாம், இல்ல பாதி கேப்ஸ் பாதி ஸ்மால்னு சொல்லிட்டு அரைகுறையா கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். ஆனா உங்க அவுட்புட் வந்து அதுல எத்தனை ஏ இருக்குன்றத கவுண்ட் பண்ணணும். ஹோம்வொர்க் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, சோ இது ஒரு ஹோம்வொர்க். அதே மாதிரி இந்த சிட்டி டாட் கேபிட்டலைஸ், சிட்டி டாட் அப்பர் அதெல்லாம் நான் போட்டேன் இல்லையா, அதே மாதிரி there are lot more functions. அது என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகே, இந்த அப்பர் லோயர் கேபிட்டலைஸ் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்க. அதை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வெப்சைட் வந்து என்னன்னா w3schools.com. w3schools.com. இந்த வெப்சைட்ல பைத்தான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பைத்தான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா மொத்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனும் வரும். அதை பத்தி படிச்சு பாருங்க. அந்த நீங்க படிச்சு பார்த்ததை வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? படிச்சு பார்த்ததோட நிப்பாட்டிடக்கூடாது, ஹோம்வொர்க் போட்டு பார்க்கணும். ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸ் போட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணுங்க. அந்த ஹோம்வொர்க்கை அடுத்த கிளாஸ்ல அட்டாச் பண்ணுங்க. இது ஜெனரல் லேர்னிங். ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிட்டில வந்து கவுண்ட் ஏ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யூசர் கிட்ட இருந்து இன்னொரு இன்புட் வாங்கிக்கணும். யூசர்கிட்ட இருந்து சிட்டி நேம் ஒரு இன்புட், எந்த லெட்டரை ஃபைன் பண்ணணும்ன்றது இன்னொரு இன்புட். ஓகே, யூ ஆர் கோயிங் டு கெட் 2 இன்புட்ஸ் ஃப்ரம் த யூசர். சிட்டி நேம் ஒரு இன்புட், என்ன கேரக்டர் ஃபைன் பண்ணணும். இப்ப சென்னையில சி ஃபைண்ட் பண்ணணும்னா சென்னைன்றது ஒரு இன்புட், சின்றது இன்னொரு இன்புட். யூ கெட் 2 இன்புட்ஸ் ஃப்ரம் த யூசர். அதை ஃபைன் பண்ணணும். இப்ப சென்னைன்னு கொடுத்துட்டு நான் சின்னு இன்னொரு இன்புட் நான் கொடுத்தேன்னா 1ன்றது அவுட்புட், ஹெச்ன்னு கொடுத்தேன்னா 1ன்றது ஒரு அவுட்புட். ஏன்னா சென்னையில ஒரு ஹெச் தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்பர் கேஸ்ல கொடுத்தாலும் லோயர் கேஸ்ல கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும். எப்படி ஒர்க் பண்ண வைக்கலான்றத நீங்க யோசிச்சு பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஹோம்வொர்க் புரிஞ்சுதா? யாருக்கு ஹோம்வொர்க் புரியல? ஆர்த்தி புரியலையா? ஆமா சார். ஓகே சரி, இப்போ இந்த மதுரை இருக்கலாமா, இதுல எத்தனை ஏ இருக்கு? 2 சார். ஓகே, சோ இப்போ இது நான் போட்டேன்னா அவுட்புட்ல வந்து 2ன்னு வரணும் இல்லையா? 1 தான் வருது. ஏன்? ஏன்னா நீங்க கவுண்ட் பண்ண சொன்னது ஸ்மால் லெட்டர் மட்டும் சார். ஓகே, ஆனா மதுரையில எத்தனை ஏ இருக்குன்னு நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ என்ன சொல்லுவ? என்கிட்ட ஸ்மால் லெட்டர் எத்தனை இருக்கு, கேபிட்டல் லெட்டர் எத்தனை இருக்குன்னு என்கிட்ட கேப்பியா? கேட்க மாட்டேன் இல்லையா? மதுரையில எத்தனை ஏ இருக்குன்னு கேட்டா 2 ஏ இருக்குன்னு சொல்லு, அவ்வளவுதான். எத்தனை ஏ, எத்தனை ஸ்மால்ல கொடுத்தீங்க, எத்தனை கேபிட்டல்ல கொடுத்தீங்க, அந்த மாதிரி கேள்வி நீ என்கிட்ட கேட்க மாட்டேன் இல்லையா? அதுக்குதான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். என்ன லாஜிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா நானே ஒரு ஹிண்ட் தரேன். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்க லோயர் கேஸ்க்கு மாத்தி ஏதாவது பண்ணலாமா, இல்லைன்னா அப்பர் கேஸ்க்கு மாத்தி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க. ஓகே, யூ ஆர் கோயிங் டு கெட் 2 இன்புட்ஸ் ஃப்ரம் த யூசர். ஒன்னு சிட்டி நேம், இன்னொன்னு இந்த கேரக்டர். யூசர் வந்து நான் ஆல்வேஸ் ஏ தான் ஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் பி ஃபைன் பண்ணுவேன், சி ஃபைன் பண்ணுவேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் ஃபைன் பண்ணுவேன். ஸோ ஒரு சிட்டி நேம் நான் கொடுப்பேன், அதுக்கு இன்னொரு இன்புட் கேரக்டரும் நான் கொடுப்பேன். அந்த சிட்டில அந்த கேரக்டர் எத்தனை தடவை வருது அப்படின்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஆர்த்தி புரிஞ்சுதா? ஓகே, டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்களா? ரைட், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.